ॐ गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. हरि ओम्. தோடகாஷ்டகம் அதனுடைய பொருள். ஆதிசங்கரருக்கு காசியில அவர் இருக்கும்போது சோழ நாட்டிலிருந்து விஷ்ணு சர்மா அப்படிங்கிறவர் அங்க படிக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தார். அவரு சிஷ்யராகிறார். ஆதிசங்கரருடைய முதல் சிஷ்யர் அப்படின்னு அவரை சொல்லலாம். பின்னாடி அவர் சந்நியாசம் வாங்கிக்கிறார். அவர் பேரு சனந்தனர். பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதிசங்கரர் சிஷ்யர்கள் எல்லாம் நதிக்கு இந்த பக்கம் இருக்காங்க. சங்கரர் அவரை கூப்பிடுறார். அவர் நதிக்கு அந்த பக்கம் இருக்கார். குரு கூப்பிட்டார் அப்படின்ன உடனே வேற எதுவும் யோசிக்கல. நதி குறுக்க ஓடுது அப்படிங்கிறது அவருக்கு யோசனை வரல. கிருஷ்ணனை மதுரால இருந்து துவாரகைக்கு கொண்டு பிருந்தாவனம் கோகுலத்துக்கு கொண்டு போகும்போது நதி குறுக்க வந்தது. அப்புறம் நதி விலகி வழிவிட வசுதேவர் கிருஷ்ணனை கொண்டு கோகுலத்தில் சேர்த்தார். அதே மாதிரி இவருக்கும் குறுக்க நதி ஓடுது. கங்கை, அலக்கநந்தா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அலக்கநந்தா அப்படிங்கிறது பத்ரிநாத்ல இருந்து உருவாகி கர்ணப்பிரயாக், என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தா அந்த இடத்துல கங்கையோட சேருகிற ஒரு நதி. அதாவது பல நதிகள் பல இடங்கள்ல உருவாகி அங்கங்கேயா சேரும். பத்ரிநாத்ல இருந்து நீங்க அப்படியே கீழே ரிஷிகேஷ் வந்தீங்கன்னா வழி நெடுக ஒரே பிரயாகா தான் இருக்கும். ரெண்டு ரெண்டு நதிகள் இணைஞ்சு 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 தேவ பிரயாக் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது பாகீரதியும் அலக்கநந்தாவும், நம்ம கர்ண பிரயாக்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். தேவ பிரயாக் அப்படிங்கிற இடத்துல பாகீரதியும் அலக்கநந்தாவும் ஒன்று சேரும். அதுக்கு பிறகு அதிக நதிகள் ஒன்று சேரதில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்கு பேரு கங்கைன்னு மட்டுமே. அப்ப நதிக்கு இந்த பக்கம் குளிச்சுட்டு இருந்த குரு கூப்பிட்ட உடனே சிஷ்யன் எதையும் யோசிக்கல, குடுகுடுன்னு ஓடி வந்துட்டார் நதிக்கு மேலேயே. அப்படி ஓடி வரும்போது அவர் பாதம் வச்ச இடத்துல எல்லாம் ஒரு பத்மம் தோன்றி அவருடைய பாதத்தை தாங்கிச்சது. அதனால அவரை
பத்மபாதர் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. அவருடைய குரு பக்தியை காட்டக்கூடிய விதமா இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. சங்கரருடைய ஒரு புத்திசாலித்தனமான சிஷ்யர்கள்ல ஒருத்தர் இவர். பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீபலிபுரம் அப்படிங்கிற இடத்துல பிரபாகரர் அப்படிங்கிறவர் பிறந்து 13 வயசாகியும் பேச்சு வராத தன்னுடைய பையனை ஆதிசங்கரர் அங்க வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த மகானுடைய அருளால ஏதாவது நல்லது உண்டாகுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் கிட்ட அழைச்சிட்டு வரார். விஷயத்தை சொல்றார். சங்கரர் அந்த குழந்தைய பார்த்து கஸ்தும் சிஷோ கஸ்ய ருதோசி கந்தா கிம் நாமதே தொம் குத ஆகதோசி. யாரு குழந்தாய், நீ எங்கிருந்து வர, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே குழந்தை, அது வரைக்கும் பேசாத குழந்தை, நாகம் மனுஷ்யோ நூத யஜ்ஞோ அப்படின்னு ஆரம்பிச்சு, நான் மனுஷன் இல்லை, பூதம் இல்லை, தேவன் இல்லை, யக்ஷன் ராட்சசன் அந்த மாதிரி யாரும் இல்லை, பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ரன் யாரும் இல்லை அப்படின்னு தொடங்கி சனித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா, நான் அந்த ஆத்மா பரம்பொருள் அப்படின்னு முடிச்சது. அப்படி கொஞ்சம் ஸ்லோகங்கள் உண்டு. ஹஸ்தாமலக்கீயம் அப்படின்னு அந்த நூலுக்கு பேரு. ஹஸ்தம்னா கை, உள்ளங்கைக்கு மேல நெல்லிக்காய வச்சா ஆமலகம், நெல்லிக்காய வச்சா எப்படி பளிச்சுன்னு தெரியும், அது மாதிரி ஆத்ம தத்துவத்தை பளிச்சுன்னு தெரிகிறது மாதிரி அந்த சின்ன நூல்ல சொன்னதுனால அந்த நூலுக்கு ஹஸ்தாமலக்கீயம்னு பேர் வந்தது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெற்றன விளங்குமாறு கூர்னதுனால அதுக்கு ஆதிசங்கரரே விளக்கம் எழுதினார். சிஷ்யனுடைய நூலுக்கு, பாடல்களுக்கு ஆதிசங்கரரே விளக்கம் எழுதினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூலை வச்சு அவருடைய பேரு ஹஸ்தாமலகர் அப்படின்னு ஆயிட்டது அந்த சிஷ்யருக்கு. பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் காலநாதன் அப்படின்ட்டு ஒருத்தர் சங்கரர்கிட்ட வந்து தன்னை குருவா ஏத்துக்கும்படியா கேட்கிறார். அவர் தான் நாம பார்த்த தோட்டக்காச்சாரியார். இந்த தோட்டக்க அஷ்டகம் அல்லாமலும் ஆதிசங்கரருடைய கருத்துக்களை ஒட்டி தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு விளக்கமாக அவர் நூல் எழுதியிருக்கார். அதுக்கு ஸ்ருதி சார சமுத்தரணம் அல்லது வேதாந்த வித்யா பரதத்துவ நிவேதனம் அப்படின்னு பேரு அந்த நூலுக்கு. இவருக்கு கிரி அப்படிங்கிறது பேரு அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து ஜெகதி அப்படிங்கிற சந்தஸ்ல இருக்கு, அதாவது மெயின் சந்தஸ். தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, இது 4 முக்கிய பாவகைகள். அப்புறம் அதுக்குள்ள நிறைய கிளை. வெண்பாவில் ஒரு கிளை தான் குரட்பா, குரல் வெண்பா.
இதே மாதிரி ஜகதி அப்படிங்கிற சந்தஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாடல் அதனுடைய ஒரு வேரியேஷன். ஜகதியில பல கிளைகள் இருக்கலாம். அதில் ஒரு கிளை வந்து தோட்டகம் அப்படிங்கிறது. அதாவது 2 லகு, ஒரு குரு, இந்த மாதிரி கட்டமைப்பில் எழுதப்பட்டா அதுக்கு தோட்டக்கம்னு பேர். 2 குரு, ஒரு லகு அப்படின்னு எழுதப்பட்டா அதுக்கு புஜங்கம்னு பேர். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சங்கரர் ஒரு நூல் எழுதியிருக்கார். காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருகதி, பங்கி, திருஷ்டுப், ஜகதி அப்படின்னு ஒரு 7 சந்தஸை நாம சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஞாபகப்படுத்துவோம். பூஹு, புவக, சுவக, மகக, ஜனக, தபக, சத்தியம். இந்த 7ஐயும் இந்த 7 வியாகிருதி மாதிரி 7 ரிஷிகள், 7 சந்தஸ், அதெல்லாம் ஞாபகப்படுத்துவோம். சந்தியாவந்தனத்தில் அது ஒரு அங்கம். அதில் ஒன்றான இந்த ஜகதி சந்தஸில் தான் இந்த பாடல் ஒரு வேரியேஷன், தோட்டக்கம் அப்படிங்கிற வேரியேஷன். புஜங்கம்ங்கிறது இன்னொரு பிரபலமான வேரியேஷன். காயத்ரி சந்தஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு காயத்ரி சந்தஸ், காயத்ரின்னு சாவித்திரி மந்திரத்துக்கு பேர் சொன்னது மாதிரி, குரட்பாக்களால் ஆனதுனால திருக்குறள்னு அதுக்கு பேர் கொடுத்தது மாதிரி இதுக்கும் தோட்டக்க அஷ்டகம்னு பேர் வந்துச்சு. கிரி அஷ்டகம்னு எழுதியிருக்கலாம், கிரிங்கிற ஒரு பாடினதுனால. இல்லை ஆதிசங்கரருக்கு மேலே பாடினதுனால சங்கர அஷ்டகம்னு எழுதியிருக்கலாம். ரெண்டும் இல்லாமல் அதனுடைய சந்தஸை வச்சு தோட்டக்க அஷ்டகம்னு இதுக்கு பேர் வந்தது. ஆதிசங்கரர் இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கார். குறுகின வயசாக இருந்தாலும் 32 வயசுக்குள்ள அவர் செய்த பல காரியங்கள்ல ஒன்று, இந்தியா முழுக்க பல தடவை சுற்றுப்பயணம் பண்ணது. அப்படி பண்ணும்போது 4 திசைகளுக்கும் 4 தூண் மாதிரி 4 மடங்களை நிறுவினார். கிழக்கு திசைக்கு பத்மபாதர தலைமையாக வைத்து கோவர்தன மட்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினார். இது வந்து இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய புரி ஜெகநாத் அந்த தீர்த்த கஷேத்திரத்தில் இருக்கு. கடற்கரையில இந்த மட்டம் இருக்கு. கோவில் கொஞ்சம் உள்ளாடி இருக்கு. இந்த மடத்தினுடைய மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம. அதாவது ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியமான பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறது இவங்களுடைய மகா வாக்கியம். ஐத்தரேய உபநிஷத்துல அது வருது. இப்படி அவர் 4 மடங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புகளையும் பிரிச்சு கொடுத்துட்டார். வீட்டில் நாம பிள்ளைங்களுக்கு பொறுப்பு பிரிச்சு கொடுக்கறது மாதிரி அவரு சிஷ்யர்களுக்கும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துட்டார். இந்தந்த வேதத்தை நீ பார்த்துக்கோ, இந்தந்த பூஜை முறையை நீ பார்த்துக்கோ, இந்தந்த பகுதியை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. தெற்கு பகுதிக்கு சுரேஸ்வரர், அதாவது மண்டன மிஸ்ரர் பின்னாடி சன்னியாசம் எடுத்து சுரேஸ்வராச்சாரியரானார். அவரை தலைமையாக வைத்து சாரதா மட்டம் அப்படிங்கிறத நிறுவினார். ஸ்ருங்ககிரி அல்லது ஸ்ருங்கேரிங்கிற இடத்துல அது இருக்குது, கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. புரி ஜெகநாத் ஒடிசாவில் இருக்கு. ஸ்ருங்கேரிக்கு மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. சுக்ல யஜுர்வேதத்தினுடைய உபனிஷத்தான அல்லது யஜுர்வேதத்தினுடைய உபனிஷத்தான பிருகதாரண்யக உபனிஷத்துல இந்த வாக்கியம் வருது. வேற இடங்கள்லையும் வரலாம், ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த வேதத்துல வர்றத கணக்கில் எடுத்துக்கிறோம். அடுத்து மேற்கு பகுதிக்கு ஹஸ்தாமலக்கர தலைமையாக வைத்து காளிகா மட்டம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய துவாரகையில அந்த கோவிலை தொட்டு அந்த மட்டம் இருக்கு.
தத்துவமசி மகா வாக்கியம் அவங்களுக்கு உள்ளது. சாம வேதத்தினுடையது. சாம வேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத், அந்த உபனிஷத்துல இருந்து இது எடுத்திருக்காங்க. அடுத்து வடக்கு பகுதிக்கு தோடகர தலைமையாக வச்சு ஜோஷி மட் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. அந்த காலத்துல, அதாவது அதனுடைய இன்னொரு பேரு ஜோதிர் மட்டம். இந்த ஜோதிர் மட்டத்துல இருந்து அப்படியே இறங்கி ஏறுனா வர்றது பத்ரிநாத். ஜோதிர் மடத்தை தாண்டி தான் பத்ரிநாத் போகணும். சாயந்தரம் 4 மணிக்குள்ள போகலைன்னா, 6 மணிக்குள்ள போகலைன்னா பிடிச்சு வச்சிருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில தான் விடுவாங்க. ஏன்னா அது சீன எல்லையில இருக்கு, பம்பு தும்புகள் வந்துடக்கூடாதுன்னு பிடிச்சு வச்சுக்குவாங்க. இப்போவும் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க போன போது கொஞ்சம் அறக்க பறக்க 6 மணிக்கு முன்ன செக் போஸ்ட்டை தாண்டணும்னு போன ஞாபகம் இருக்கு. இந்த ஜோதிர் மட்டம்ங்கிறது சமேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சமேலி டிஸ்ட்ரிக்ட் கூட சொல்லுவாங்க. இவங்களுடைய மகா வாக்கியம் அயம் ஆத்மா பிரம்ம. அதர்வண வேதத்தினுடைய மாண்டூக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய இந்த மகா வாக்கியம் அவங்களுடையது. இந்த பதரிநாத் அப்படிங்கிறது பதரி நாராயணர் கோவில். நரநாராயண பர்வதம் இங்கதான் இருக்கு. அதனுடைய விசேஷம் என்னன்னா, அந்த மலையில மட்டும் குளிர் பனி படர்ந்து இருக்கும். இந்த நரநாராயணர்கள் 2 பேரும் ரிஷிகள், அவங்க தான் இந்த பர்வதங்களாக இருக்காங்க. அவங்க தான் கிருஷ்ணார்ஜுனர்களாக வந்தார்கள். நரஞ்சைவ நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத் அப்படிங்கிறது மகாபாரதம் தொடங்கும் போது சொல்ற ஒரு மந்திரம். அடுத்து ரொம்ப குளிர்காலத்துல, அதாவது இந்த சமயத்துல தீபாவளிக்கு பிறகு ஹோலி பண்டிகை வரைக்கும் அந்த கோவில் பனி மூடிரும். அப்படிங்கிறதுனால இந்தியாவினுடைய கடைசி கிராமமான மானா கிராமம் இந்த பத்ரிநாத் பக்கத்துல தான் இருக்கு. அந்த பத்ரிநாதர் கொண்டு ஜோஷி மடத்துக்கு வந்துருவாங்க. ஒரு 18 மைல் 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஜோதிர் மடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ஜோஷி மட்ல ஜோதிர்லிங்க மகாதேவர் கோவில், வாசுதேவர் கோவில், அஷ்டகாளி கோவில் அப்படி நிறைய கோவில் இருக்கு. அங்க ஒரு நரசிம்ம சாலக்கிராம கோவிலும் இருக்கு. அங்கதான் இந்த பத்ரீஷன் இருப்பார். குளிர்காலம் வரைக்கும் அங்கதான் அவருக்கு பூஜை நடக்கும். குளிர்காலம் முடிஞ்ச பிறகு, ஹோலிக்கு பிறகு மறுபடி பத்ரிநாத் கோவிலுக்கு கொண்டு போவாங்க. சங்கரர் இப்படி 4 மட்டங்களையும் 4 திசைக்கும் வச்சு ஒரு 10 சந்நியாச பேர்களையும் ஏற்படுத்தினார். சரஸ்வதி, பாரதி, புரி, தீர்த்த, ஆசிரம, கிரி, பர்வத, சாகர, வன, ஆரண்ய, அதனால தசநாமி சன்னியாசிகள் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. கும்பமேளாவில் நாகா சாதுக்களுக்கு அடுத்து, அதாவது சாதுக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய இராணுவமா இருக்கக்கூடிய நாகா சாதுக்களுக்கு அடுத்தபடியா இவங்க தான் இறங்குவாங்க. அங்க ஒரு முறை இருக்கு, இந்த வரிசையில இறங்கணும்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி அவங்க இறங்குவாங்க. இந்த 4 மடத்துக்கும் 4 பிரம்மச்சரிய பேரும் பட்டங்களும் வச்சிருக்கார். சைத்தன்ய, ஸ்வரூப, ஆனந்த, பிரகாஷ அப்படின்னு. பத்மபாதர தலைமையாக கொண்ட புரி மடத்துல வன, ஆரண்ய அப்படிங்கிறது சந்நியாச பேரு. தபோவனம், சின்மயான் சுவாமிக்கு குருவுக்கு ஒரு பேர் தபோவனம். அப்ப அவரு புரி மடத்துக்கு கீழே வரக்கூடிய சம்பிரதாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மடத்துக்கு பிரம்மச்சரிய நேம் பிரகாஷ. அவங்களுக்கு தீர்த்தம் மகோததி, அதாவது கடல் தான் தீர்த்தம்.
அவங்களுடைய தெய்வம் ஜெகநாதர் அல்லது புருஷோத்தமன், சக்தி விமலாதேவி. சுரேஸ்வராச்சாரியார் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கேரிக்கு பட்டங்கள் சரஸ்வதி, பாரதி, புரி. சிவானந்த சரஸ்வதி, சின்மயானந்த சரஸ்வதி, தயானந்த சரஸ்வதி. இது இவங்க இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ராமகிருஷ்ணருக்கு வேதாந்த சாதனைகளுக்கு சொல்லிக் கொடுத்த சன்னியாசி பேரு தோத்தாபுரி. இப்போ புரியும் இந்த சிருங்கேரி மடத்துக்கு கீழே வர்றதுதான். அப்புறம் அபினவ பாரதி அப்படின்னு எல்லாம் பேரு வச்சுக்கிட்டு இன்னைக்கு துறவிகள் சிருங்கேரி மடத்துல இருக்காங்க. அவங்களுடைய பிரம்மச்சரிய பேரு சைத்தன்யா. அவருடைய தீர்த்தம் துங்கபத்ரா. அவங்களுடைய பகவான் சந்திரமௌலீஸ்வரர், தேவி சாரதா. அடுத்தது ஹஸ்தாமலக்கர் தலைமையிலான துவாரகா பீட்டத்துக்கு தீர்த்த ஆசிரம அப்படிங்கிற ரெண்டும் சந்நியாச பட்டங்கள். ஸ்வரூப அப்படிங்கிறது பிரம்மச்சரிய பட்டம். கோமதி நதி தீர்த்தம். துவாரகையில கோமதி நதி கடல்ல கலக்குது, அதுதான் அவங்க தீர்த்தம். சித்தேஸ்வரர் பகவான், பகவதி பத்ரகாளி. தோடக்காச்சாரியர் தலைமையிலான ஜோதிர் மட்டத்துக்கு கிரி, பர்வத, சாகர அப்படிங்கிற 3 பட்டங்களும் இருக்கு. ஆனந்த அப்படிங்கிறது பிரம்மச்சரிய பட்டம். அலக்கநந்தா, பத்ரிநாத் அங்க அலக்கநந்தா வர்றதுனால அலக்கநந்தா அவருடைய தீர்த்தம். விஷ்ணு பகவான், பூரணகிரி பகவதி. இதுக்கு கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஒரு மடம் சொன்ன உடனே அதுக்கு கீழே ஒரு பெரிய பட்டியலே உண்டு. நமக்கு அவ்வளவு தேவையில்லை. ஆனா இப்படியெல்லாம் ஒரு பெரிய சிஸ்டம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்துக்களுக்கே தெரியாது. அந்த சிஸ்டத்துல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது மாதிரி ஒரு சோறையாவது காட்டணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னேன். இப்ப நாம ஸ்லோகத்துக்கு வருவோம். விதித்த அகில சாஸ்திர சுதா ஜலதே. ஜலதி அப்படின்னா சாகரம், கடல். சுதா அப்படின்னா அமிர்தம், அமிர்த கடல். இந்த அமிர்த கடல் என்ன அமிர்த கடல் அப்படின்னா சாஸ்திர சுதா ஜலதே, ஜலதி. சாஸ்திரமாகிய அமிர்த கடல். அகில, கிலம்னா துண்டு, துணுக்கு. அகில மிச்சம் இல்லாம, பாக்கி இல்லாம. இப்போ சர்வ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சர்வ அப்படின்னு சொல்லும் போது அது சத்ரி நியாயம் அல்லது சப்தபர்ணிகா நியாயம் மாதிரி ஆயிரலாம். சர்வே கேரளியாக சத்ரினக. எல்லா கேரளாக்காரங்களும் கொடை வச்சிருப்பாங்க. எல்லாருமா அப்படின்னா இல்ல இல்ல, பெரும்பான்மையானவங்க. ஒரு விஞ்ஞானிகள் மாநாடு பத்தி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏழிலம் பாலைன்னு ஒரு மரம் இருக்கு. பாதுகைகள்லாம் அதுலதான் செய்வாங்க. சப்தபர்ணி அப்படின்னு அந்த மரத்துக்கு சம்ஸ்கிருத பேர்.
7 இலைகள் கொத்தா இருக்கும். எல்லா இலையுமே 7 இலை இருக்குமாண்ணா? இல்ல. பெரும்பகுதி 7 இலை இருக்கும். மகாவில்வம்னு ஒரு மரம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, வில்வம்னா 3 இலை இருக்கும். அப்படி 3, 3 இலையா 3 இலை இருக்கும். குறைஞ்சபட்சம். 27 இலை வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அதாவது 9 அடுக்கு பார்த்திருக்கேன். 3 அடுக்காவது இருக்கும் குறைஞ்சது. 3 இலையுள்ள 3 அடுக்கு இருக்கிறதுனால அதுக்கு மகாவில்வம்னு பேரு. நல்ல செழிப்பான இடங்கள்ல 9 அடுக்கு கூட இருக்கலாம். ஒருவேளை இன்னும் செழிப்பான இடத்துல இன்னும் நான் பார்த்தது அதிகபட்சம் 9. அதனால 7 இலை எல்லா கொத்துலயும் இருக்குமாண்ணா? பெரும்பான்மையான கொத்துகள்ல 7 இலை இருக்கும். அதனால சப்தபர்ணின்னு பேரு. அப்போ சர்வம்னு சொல்லும்போது எல்லாம்னா அந்த எல்லாமுக்கு கொஞ்சம் அர்த்தம் குறவு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, காதுக்கு கேட்டது, மூக்குக்கு தெரிஞ்சது, நாக்குக்கு தெரிஞ்சது எல்லாமே ஏதோ கொஞ்சம் தான். எல்லாம்னு சொல்றதுக்கு என்ன மீனிங்னே நமக்கு தெரியாது. அந்த எல்லாமுக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் உண்டு. எத்தனை கேலக்சி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எத்தனை ஸ்டார் இருக்குன்னு நமக்கு தெரியாது, நமக்கு எத்தனையோ தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாம்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு பொத்தாம் பொதுவா சொல்றது. ஆனா உண்மையிலே எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவரை எப்படி சொல்றது? அப்ப அசேஷ மிச்சம் மீதி இல்லாம, அக்கில அப்படிங்கிற வார்த்தைகள் அதை குறிக்குது. மிச்சம் மீதி இல்லாம அப்படிங்கிறது. அகில சாஸ்திர, அனைத்து சாஸ்திரங்களையும், சாஸ்திரங்களுடைய அமிர்த கடல், கடலே, விதித்த, விதித்தேனா அறிந்தவர், அனைத்து சாஸ்திரமாகிய அமிர்த கடலை அறிந்தவரே, விதித்த அகில சாஸ்திர சுதா ஜலதே. இது வெளிவேற்றுமை. 8th கேஸ் 8ஆம் வேற்றுமை. அதனால அதுல விசர்க்கம் எல்லாம் இல்லை. மஹிதா உபனிஷத் கதித அர்த்த நிதே. நிதி அப்படின்னா பொக்கிஷம் அல்லது ட்ரெஷர், கருவூலம். எதனுடைய கருவூலம்? உபனிஷத் கதித அர்த்த, உபனிஷத்துக்கள் சொன்ன அர்த்தங்களுடைய பொக்கிஷம். எப்படிப்பட்ட உபனிஷத்? மஹிதா, உயர்ந்த. மகா உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய, சொல்லிய அர்த்தத்தினுடைய கருவூலமானவரே. விமலம் சரணம், உம்முடைய குற்றமில்லாத திருவடிகளை, குற்றமில்லாத திருவடியை. ஹிருதயே, இதயத்தில், கலையே எண்ணுகிறேன். சங்கர, ஹே சங்கர, சங்கராச்சாரியரே. தேசிக, ஹே குருவே. சரணம் மே பவ, மே சரணம் பவ, என்னுடைய சரணம் தஞ்சம் ஆகுவீராக. பவ அப்படிங்கிற இந்த இடத்துல வினை சொல்ல அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இனி அடுத்தது நிறைய வரப்போகுது இது மாதிரி, அதனால அதை எடுத்து சொன்னேன். அடுத்து கருணா,
வருண ஆலய ஆலயம் கோவில், வருண ஆலயம் நீருடைய கோவில், வித்யாலயம் வைத்தியாலயம், புஸ்தகாலயம் கிரந்தாலயம், அது மாதிரி வருணாலயம் நீருடைய ஆலயம். நீருடைய ஆலயம் எது? கடல். இது எப்படிப்பட்ட கடல்? கருணா, கருணை நிறைந்த கடல், கருணை கடலே. கருணா வருணாலய விழிவேற்றுமை. கருணை கடலே. மாம் பாலய, என்னை காப்பாற்றுவீராக. எப்படிப்பட்ட நான்? விதூன ஹிருதம், அலைக்கழிக்கப்பட்ட ஹிருதயம் உள்ளவன். எதனால அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறேன்? துக்க விதூன ஹிருதம், துக்கத்தினால அலைக்கழிக்கப்பட்ட இதயம் உள்ளவன். எப்படிப்பட்ட துக்கம்? சாகர துக்கம், கடல் போல துக்கத்தினால. அது என்ன கடல்? பவ சாகர. இந்த இடத்துல பவம் அப்படிங்கிறது பிறப்பு, இது பெயர் சொல். உச்சரிப்பு ஒண்ணுதான், பவ ஒரேதான். அதனால ரொம்ப சரியா உச்சரிச்சாலும் சரியா வரணும்னு கிடையாது. அர்த்தம் என்னதுன்னு சரியா தெரியலைன்னா சரியா உச்சரிச்சு பிரயோஜனம் வராது. பிறவி பெருங்கடலாகிய துக்கத்தால அலக்கழிக்கப்பட்ட ஹிருதயம் உள்ள என்னை காப்பாற்றுவீராக. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். அடுத்ததுன்னா 4வது ஸ்லோகத்தை சொல்றேன். அடுத்து ரச்சய அகில தர்ஷன தத்துவ விதம். விதம் தெரிந்தவர், வித்து அப்படின்னா அறிதல், அதுல இருந்தா வேதம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அதுல இருந்தா நிவேத்தியம், நிவேதனம், பகவானுக்கு காணிக்கிறோம். நிவேத்தியம்னா அறிவிக்கிறது. அவர் சாப்பிட மாட்டார், நமக்கு தெரியும். ஐயா நீ தந்த சாப்பாடு ஐயா, ஒன்னால எனக்கு இது கிடைச்சது நன்றி அப்படின்னு அவருக்கு காணிச்சுக்கிட்டு சாப்பிடுறது, அது நிவேத்தியம். எல்லாமே இந்த வித்து அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா வந்தது. விதம் அறிந்தவர், எது? தத்துவ விதம், தத்துவத்தை உண்மையை அறிந்தவர். உலகம்னா என்ன, உயிர்கள்னா என்ன, கடவுள்னா என்ன, எல்லாத்தினுடைய உண்மையை சத்தியத்தை அறிந்தவர். எதனுடைய தத்துவம் உண்மையை அறிந்தவர்? தர்ஷன சத்தியம், பல தர்ஷனங்களும் காட்டக்கூடிய தத்துவத்தை உண்மையை அறிந்தவர். தர்ஷனங்கள் பொதுவா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திக தர்ஷனங்கள் 6: நியாய வைசேஷிய சாங்கிய யோக பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா. இந்த உத்தர மீமாம்சா அல்லது வேதாந்தம் அப்படிங்கிறது தான் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாம் ஆகிறது. பௌத்தர்களுக்கு ஒரு 4, சமணர்களுக்கு ஒரு 1, சாருவாக்கர்களுக்கு 1, அப்படி 6 நாஸ்திக தர்ஷனமும் இருக்கு. பௌத்தர்களுக்கு வரக்கூடிய 4, எதனால 4 அப்படிங்கிறது நம்ம கீதா கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இப்படி 12 தர்ஷனங்கள் இருக்கு. இந்த 12 அகில தர்ஷன தத்துவ விதம். இந்த 12 தர்ஷனங்களும் என்ன சொல்லுதுன்னு நல்லா தெரிஞ்சவர். அகில தத்து தர்ஷன
தத்துவவிதம் ரச்சய. பொதுவா ரசிக்கிறது அப்படிங்கிறது எழுதுறதுன்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல அப்படிப்பட்ட நீங்கள் என்னையும் உங்களைப் போல அறிவாளி ஆக்குவீர்களாக, அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். பவ சங்கர தேசிக. சங்கர தேசிக மே சரணம் பவ. மேங்கிறது இந்த இடத்துல மம சரணம் பவ அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அடுத்து 3 பவதா. பவான், பவந்தம், பவதா. பவான்னா தாங்கள். அதனுடைய 3வது விபக்தி, தேர்ட் கேஸ், அதுதான் பவதா, தங்களால். ஜனதா, ஜனங்கள். சுஹிதா, இது பாட்டபேதம் இருந்தால் அதுக்கு மேலே அர்த்தம் வித்தியாசம் வரும். நம்ம ஹிதம் நன்மை, சுஹிதம் பெருநன்மை. பவிதா, இந்த இடத்துல பவிதானா அடைந்தார்கள், ஆனார்கள். தங்களால் ஜனங்கள் பெருநன்மை அடைந்தவர்களானார்கள். நிஜ போத. நிஜனா தன், சொம். நாம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம். அயம் நிஜோவா பரோவா இதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். நீ ஜ, தனக்கு பிறந்தவர்களா, தன்னை சார்ந்தவர்களா அப்படின்னா அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. நிஜ போத, தன்னை பற்றின அறிவு, ஆத்ம ஞானம். நிஜபோத. விசாரண, ஆத்ம ஞானத்தை விசாரிக்கிற. சாரு, சாரு வாக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், அழகா பேசுறவங்க. சாரு மதே, அழகிய அறிவுள்ளவரே, சிறந்த புத்திசாலித்தனம் உள்ளவரே. ஆத்ம ஞானத்தை விசாரணை பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவுள்ளவர். ஏன்னா ஆத்ம ஞானத்தை பத்தி பாடம் எடுத்தா நிறைய பேர் ஓடிடுவாங்க, தெரிச்சிருவாங்க, கேட்க கூட அவங்களால முடியாது. பகவான் கீதையில சொன்ன மாதிரி மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே. 1000ல் ஒருத்தங்க தான் அத கிட்டே வருவாங்க அப்படிங்கிறாரு பகவான். ஆனா ஆத்ம ஞானத்தை விசாரணை செய்த தெளிவான அறிவுள்ளவரே. கலைய, ஈஸ்வர ஜீவ விவேக விதம். ஈஸ்வரன்னா யாரு, ஜீவன்னா யாரு அப்படிங்கிற விவேகத்தை அறிந்தவரை கலையே நான் நினைப்பேனாக, தியானம் செய்வேனாக. சங்கர தேசிக மே சரணம் பவ. பவ ஏவ பவான். இந்த இடத்துல பவ அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ஒரு பேர். பவாய தேவாய நமக, பவஸ்ய தேவாய நமக. அந்த மாதிரி சிவனுக்குள்ள பெயர்கள்ல ஒண்ணு பவ. முதல்ல தோன்றினவர் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். தோன்றாதவர், எப்பவும் இருப்பவர் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். சங்கரம் சங்கராச்சாரியம், கேசவம் பாதராயணம். சங்கரர் தான் ஆதிசங்கரரா வந்தார்.
நாராயணன் தான் வியாசரா வந்தார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அதனால பவ ஏவ பவான், அந்த சிவபெருமான் தான் நீங்க, தாங்கள் சிவபெருமான் தான். இதி இவ்வாறாக மே எனக்கு நிதராம் எப்போதும் சேதசி புத்தியில கௌத்துகிதா குதூகலம், அதுல இருந்து இது வந்ததுன்னு எடுத்துக்கலாம். குதூகலத்துல இருந்து வந்ததுன்னு எடுத்துக்கிட்டா சந்தோஷம், சமஜாயத தோன்றட்டும். நீங்க சங்கரர் தான் சங்கராச்சாரியாரா வந்தார் அப்படிங்கிற ஞானம் என்னுடைய புத்தியில உரைக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். மம வாரய மோக மகா ஜலதிம், ஜலதிம் கடல்னு பார்த்தோம், மகா ஜலதிம் மகா சமுத்திரம். எப்படிப்பட்ட என்ன மகா சமுத்திரம்? மோக மகா சமுத்திரம். நான் இந்த உலகத்துல, இந்த உலகம் உண்மை, பொண்டாட்டி பிள்ளைகள், பேரு புகழ் பணம் உடல் ஆயுசு ஆரோக்கியம் இதெல்லாம் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போய் மயங்கி போய் இருக்கிறேன். அந்த மோக மகா ஜலதிம், மோக பெருங்கடலை வாரைய மம மோக மகா ஜலதிம், என்னுடைய இந்த மோக மகா ஜலதிம் வாரைய வற்றச் செய்வாயாக, அல்லது அதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. மீராவுக்கு ஒரு பாடல் பூஜ்ய சாமிஜி அடிக்கடி பாடுவாங்க, அதனால அதை சொல்லலாம்னு தோணுச்சு. மோகே லாகி லகன குரு சரணன கீ, குரு சரணன கீ, குரு சரணன கீ, चरण बिना अब कुछ नहीं भावे, जग माया सब संपन की. மீராவை என்ன சொல்றாங்கன்னா, மோகம் என்னை விட்டு தூரம் போயிட்டது. ஏன் அப்படின்னா, நான் குரு சரணத்தை வந்து சேர்ந்துட்டேன். குரு சரணத்தை சேர்ந்ததுனால எனக்கு பவசாகர் சப் சுக் கயா ஹை, இந்த பிறவி கடல் வத்தி போச்சு. ஏற்கனவே ஏதோ சந்தர்ப்பத்தில் கூட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே கருத்தை தமிழ் ஆக்கி பாடியிருக்காங்க உடையாளூர் ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் பாடினது இருக்கு. அதுக்கு ஒரு விருத்தம் மாதிரி இதை பாடுவாங்க. அழுந்தொரும் அணைக்கும் அன்னை, அறிவிலாது ஓடி ஓடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பன், விளையாடும் போது தோழன், தொழுந்தொரும் காக்கும் தெய்வம், சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, இப்படி உலாவும் நம் குருநாதன் வாழி. அதனுடைய தொடர்ச்சி அந்த மீராவுடைய பாடலுடைய தமிழாக்கம். நிம்மதியடைந்தேன் உலகம் மறந்தேன் ஆனந்தம் தானடைந்தேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பாடல். இது தமிழ் சொன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியுங்கிறதுனால தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்றேன். சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட போது தானே நிம்மதியடைந்தேன் உலகம் மறந்தேன். குஞ்சலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பழைய காலத்துல பெண்கள் முடிய பின்னி, முக்கியமா பரதநாட்டியம் ஆடுறவங்க இது போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே 3 குண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை குஞ்சலம் அப்படி சொல்லுவாங்க. குருவின் மலரடியை என் கண்ணால் பார்த்து நின்றேன், மற்றெல்லாம் மாயை பொய் என்னும் கனவில் கண்ட பொருள் போல் உணர்ந்தேன். பிறப்பிறப்பாம் பவம் எனும் கடலில் ஜலம் முழுதும் வத்தி போச்சு, தாண்டவும் உபாயம் தேடிடும் கவலை நம்மை விட்டு போச்சு, அதனால நிம்மதியடைந்தேன் உலகம் மறைந்தேன். இதுல இன்னும் ஒரு இதுவும் சாமி பாடுவாங்க. அது ஏன்னா கட்டோபனிஷத்துல அது மாதிரி ஒரு இடம் வருது, அதனால சாமிஜி அதையும் சொல்லுவாங்க. மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை சரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறமாக்கிவிட்டான். உலட்டுகை மேரே நயனனிக்கி அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரி வரும். கட்டோபனிஷத்துல பராஞ்சிகானி வித்ரணத் ஸ்வயம்பூகு தஸ்மாத் பராங் பஷ்யதி. பகவான் இந்திரியங்கள் எல்லாம் வெளியே பார்க்குற மாதிரி தான் படைச்சிருக்காரு, அதனால எல்லாரும் வெளியே பார்க்குறாங்க. தீரக ஆவருத்த சக்ஷுகு பிரத்யகாட்ச ஆத்மானம் ஐக்ஷத்து. ஏதோ ஒருத்தன் புண்ணியம் செய்தவன், கடவுள் அனுகிரகம் பெற்றவன் உள்ள பார்க்குறான், ஆத்மாவை உள்ள தேடுறான் வெளியே தேடாம, கடவுளை உள்ள தேடுறான் வெளியே தேடாம அப்படின்ட்டு வரும். அது மாதிரி மீரா சொல்றாங்க, என் கண்ணை பகவான் அப்படி உள்ள திருப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட மோக மகா ஜலதிம் வாரைய சங்கர தேசிக மே சரணம் பவ. 5வது பாடல். சுக்ருதே அதிகிருதே பகுதா பவதஹ. பவதோ அப்படிங்கிறது பவதஹ. பவதஹ தங்களுடைய, பவிதா சமதர்ஷன லாலசதா. சுக்ருத்தம் அப்படின்னா புண்ணிய செயல், கீதையிலையும் வரும். சுக்ருன் மித்ராரி பக்ஷயோஹோ, அது ஒரு இடம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருத்தினோ அர்ஜுன, ஆர்த்தி ஜிக்ஞாசு ஜனாக சுக்ருத்தினோ அர்ஜுன. சுக்ருத்துனா நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், புண்ணியங்கள். அதிகிருத்தே நல்ல காரியங்களை நிறைய, பகுதா அதிகமா செய்தோம், அளவில்லாம செய்தோம். சமதர்ஷன லாலசதா, சமதர்சனமாக எல்லாரையும் ஒன்னாக, எல்லாரையும் தெய்வமாக, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு பார்க்கக்கூடிய ஆசை. சமதர்சன லாலசதா, ஆசை உள்ள எனக்கு பவிதா அது ஆகுமாறு அருள் புரிவீர்களாக. சமதர்சனம் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷனஹ அப்படிங்கிறது கீதை. பிராமணனிலும் யானையிலும் பசுவிலும் நாயை உரித்து தின்னும் புலையரிலும் பண்டிதன் ஒரே பார்வை வைத்திருப்பான் அப்படின்ட்டு கீதை சொல்லுது. ஞானியுடைய லட்சணம் அப்படி பார்த்தா அவன் ஞானி, இல்லைன்னா அஞ்ஞானி. அப்ப எல்லாமே ஈஸ்வரன் தான், சர்வாத்ம பாவம். அப்படி மனுஷங்களை மதிக்கிறது புத்தி வரணும்.
நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னு கிருஷ்ணன் இன்னொரு இடத்துல சொல்றார். அதாவது ஒண்ணு எல்லா உயிர்களையும் சமமா பார்க்கிறது, அது ஒரு விதமான சமதர்ஷனம். இன்னொன்னு பகவானையே சமமா பார்க்கிறது. சாக்தத்துல முக்கியமா லலிதா சஹஸ்ரநாமம், அதுல வந்து சமயாச்சார தத்பரா அப்படின்னு ஒரு வரி வரும். அப்புறம் கௌலினி குலயோகினி அப்படின்னு ஒரு வரும். குலாச்சாரம் சமயாச்சாரம்னு ரெண்டு விதமான பிரிவுகள், தத்துவ பிரிவுகள். சைவம் வைஷ்ணவம் மாதிரி சாக்தத்துல ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இல்ல சமயாச்சாரங்கிற வார்த்தையில சமயாச்சாரம் ஏன் வந்தது அப்படின்னா, பகவானுக்கு பல நிலைகள், அதுல ஒரு நிலைக்கு பேரு சமமா இருக்கிறது. அதுல இருந்து சமயம் வந்தது. அதுல இருந்து நம்ம இன்னைக்கு மதம்னு சொல்ற சமயம்ங்கிற வார்த்தை கூட வந்திருக்கலாம். சமம் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு ஆழமான பொருள் இருக்கு. பகவானே அவனுடைய இன்னொரு பேர் தான் சமம் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு, பகவத்கீதையிலே இருக்கு. அப்படிப்பட்ட சமதர்ஷனம் எனக்கு அருள்வீராக. அதி தீனம் இமம், இமம் இந்த ஆசாமி, அதிதீனம் ரொம்ப தீனமானவன், மாம் என்னை பரிபாலைய காப்பாற்றுவீர்களாக. எனக்கு வந்து அந்த சமதர்சனம் வரல, எனக்கு வர பண்ணி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜகத்தீம் அவித்தும் கலித ஆக்கிருதயக விசரந்தி மகா மகசக சலதக. சலதக அப்படிங்கிறது ஹிந்தியில சொல்லக்கூடிய சல், ஜாலம்னு சொல்லலாம். அதாவது ஏமாத்துறது. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் எப்படி ஊர் உலகத்தை ஏமாத்தி மதம் மாத்தி நடக்காங்களோ அந்த மாதிரி ஏமாத்துறது, சலதக ஏமாத்துறது. மகா மகசக சலதக விசரந்தி. கிருஷ்ணன் கீதையில் சொல்லுவாரு, அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனு ஆஸ்ரிதம். மனுஷ உடல் எடுத்த என்ன அவமதிக்கிறாங்க, இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னும் ஒரு இடத்துல, சரி இப்ப டக்குன்னு வரல, இன்னொரு இடத்துலயும் ஷரீரஸ்தம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நாம என்ன பண்றோம், நம்மள மாதிரி தானே, நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுற பசி, அவருக்கும் பசிக்குது நமக்கும் பசிக்குது, அவருக்கும் ஜலதோஷம் வருது நமக்கும் ஜலதோஷம் வருது, என்ன பெரிய வித்தியாசம். பொதுவாக அவதூதர்கள்னு சொல்லக்கூடியவங்களை சொல்லுவாங்க, அவங்க பைத்தியம் மாதிரி நடிப்பாங்க. இப்போ சுத்தம் அவரை சுற்றி பெரிய கூட்டம் வராமல் இருக்கணும், எல்லாரும் அவங்கள்ட்ட பயந்து ஒதுங்கிடணும், அப்படி தனிமையில இனிமை காணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெகதீம் இந்த உலகத்தை, இதுல வந்து ஜெகதீம் அப்படின்னு போட்டிருக்கிறதுல ஒருவேளை இது ஜெகதி மீட்டர்ல தான் நான் எழுதுறேன்னு சொல்லாம சொல்ற அர்த்தம் கூட இருக்கலாம். ஜெகத் அப்படிங்கிறத ஜெகதீம்னு மெனக்கட்டு ஆக்கியிருக்கிறதுனால அந்த அர்த்தம் அதுக்குள்ள வச்சு எழுதியிருக்காருன்னு எடுத்துக்க வேண்டியதான். உலகத்துல ஜெகதீம் உலகை அவித்தும் காப்பாற்றுறதுக்கு கலித்த
ஆக்கிருதயக. ஆக்கிருதி அப்படிங்கிறது உடல், கலித்தங்கிறது தாங்கிய. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு மனித உடல் எடுத்து விசரந்தி நடமாடுகிறார்கள். யாரு? மகாமகசக மகான்கள். சலத்தக நம்ம என்ன பண்றோம்? அதுல ஏமாந்து போறோம். அவங்க மனித உடலோட வந்து அவங்கள சாமானிய மனுஷன் மாதிரி காட்டி நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஜெகதீம் அவித்தும் கலித ஆக்கிருதயக. உலகை காப்பாற்ற உடல் தரித்தவர்கள் மகாமகசக மகான்கள். சலத்தக விசரந்தி நம்ம அல்பங்களை மனுஷ மாதிரி தோற்றத்துல ஏமாத்தி நடமாடுறாங்க. ஹிம அம்சு அம்சுகு. ஹிமம்னா பனி, அம்சுகு அம்சம், கிரணங்கள். சூரிய நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துல அம்சுமான் பார்த்தோம், கிரணங்கள் அப்படின்னு. குளிர்ந்த கிரணங்கள் ஹிம அம்சு. அஹிம அம்சு, அஹிமாம்சுகு குளிர் அல்லாத கிரணங்கள். அப்போ ஹிம அம்சுகுனா சந்திரன், குளிர்ந்த கிரணங்கள் உடையது. குளிர்ந்த கிரணங்கள் அல்லாதது அப்போ சூரியன். சூரியன் போல அஹிமாம்சுகு இவ அத்ர விபாசி. சூரியன் போல இங்கே நீ பிரகாசிக்கிறாய். குரோ, ஹே குருவே, சங்கர தேசிக. குரோஹோ, குரோ அப்படிங்கிறதும் அஷ்டமி விபக்தி வெளிவேற்றுமை. சங்கர தேசிக மே சரணம் பவ. குரு புங்கவ. பும் அப்படின்னா போன வகுப்புல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் எல்லாம். பும் அப்படின்னா ஆண். பும் கவ காய், காவக, கோமாதா. அது வந்து பசு. புங்கவனா ஆண் பசு. குரு புங்கவ, குருக்களிலே காளை மாதிரி உடைய இருப்பவரே. ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. யஸ்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபஹ. தைத்திரியோபனிஷத்துல வருது இது. யஸ்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபஹ. யார் சந்தஸ்களில் ரிஷபக காளை மாதிரி இருக்காங்களோ, யாரு அப்படின்னா காயத்ரி. காயத்ரி மந்திரம் வேத மந்திரங்கள்லயே காளை மாதிரியா. காளமான என்ன அர்த்தம்? 1000 பசுக்கள் நின்னாலும் ஒரு காளை நின்னா தனியா தெரியும். இப்ப யானை எல்லாம் பாத்தீங்கன்னா கொம்பெல்லாம் இருக்கும், அப்படி தனியா தெரியும். சேவல் கோழி பாத்தீங்கன்னா கொண்டையெல்லாம் இருக்கும், தனியா தெரியும். மயில் பாத்தீங்கன்னா தொகையெல்லாம் இருக்கும், தனியா தெரியும். பொதுவா உலக சிருஷ்டியில ஆண்கள் கொஞ்சம் தனியா தெரிகிறது மாதிரி பகவானுடைய சிருஷ்டி. அதனால குரு புங்கவ, குருமார்களில் காளை போன்றவரே. கீதையில கூட பகவான் அர்ஜுனனை சொல்லும் போது பரத ரிஷப அப்படிம்பார். பரத குலத்துல வந்தவர்களில் காளை போன்றவனே அப்படிம்பார். அது மாதிரி ஒரு பிரயோகம் இது, எக்ஸ்பிரஷன். குரு புங்கவ, புங்கவ கேத்தன. புங்கவ அப்படிங்கிற ரிஷபம்னு எடுத்துக்குவோம், காளைன்னு புரிகிற மாதிரி ஈஸியா எடுத்துக்குவோம். கேத்தன அப்படின்னா கொடி. புங்கவ கேத்தன, காளை கொடியுடையவரே.
குரு புங்கவ, குருமார்களில் காளை போன்றவரே, காளை கொடி உடையவரே. காளை கொடி உடையது யாரு? ரிஷப வாகனன் சிவபெருமான். தே புது சிவன் கோவில்ல, அதாவது எந்த கோவில்லையுமே அந்த தெய்வத்தினுடைய வாகனம் எதுவோ அதைத்தான் அந்த கொடியில, காவி கொடியில பொறிச்சு ஏத்துவாங்க. இது ஒரு சாதாரண தம்ப்ரூல். கோவில் கொடியில அந்த கோவில் பகவானுடைய முக்கிய தெய்வத்தினுடைய வாகனம் பொறிச்சிருக்கும். சமதாம் அயதாம் ந ஹி கோ அபி அல்லது கஹ அபி சுதீஹி. தி அப்படின்னா புத்தி, அறிவாளி. கஷ்டித் தீரக ஆவிருத்த சக்ஷுகு பிரத்யக்காத்மானம் ஐக்ஷத்து. தீரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு பெரிய பலசாலி, வீரன்கிற மாதிரி அர்த்தத்தில் பயன்படுத்துறோம். வீரகங்கிற வேற வார்த்தை சம்ஸ்கிருதத்துல இருக்கு. பொதுவா தீரகங்கிறது அறிவாளி அப்படிங்கிற அர்த்தம். தி புத்தி அதுல இருந்து வருது. சுதி பெரிய அறிவாளி, மகா பண்டிதன். அயத்தாம் சமதாம் அயத்தாம். யத்தாம் அதுக்கு ஆப்போசிட் அயத்தாம், அடைய முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, கோபி யாரா இருந்தாலும் சரி, சமதாம் அயத்தாம், சமன் அடைய முடியாது. தே உங்களுக்கு, கோபி சுதீஹி எவ்வளவு பெரிய பண்டிதர்களாக அறிவாளிகளாக இருந்தாலும், சமதாம் ந ஹி அயத்தாம். அந்த ந ஹி சேர்த்து அயத்தாம் சேரும்போது ஆப்போசிட் அர்த்தம் வரும். ஆ ஆப்போசிட் அர்த்தம் தெரிஞ்சோன்னே ந சேர்ந்து அந்த அர்த்தம் வரும். குரு புங்கவ புங்கவ கேத்தன தே உங்களுக்கு, கோபி சுதீஹி எந்த பெரிய அறிவாளியானாலும், சமதாம் சமமாக, ந ஹி அயத்தாம் வர முடியாது. சரணாகத சரண ஆகத சரணாகத தஞ்சம் ஆக வந்தவர்களுக்கு, வத்சல தாயுள்ளத்தோடு அனுகிரகம் செய்கிறவரே. சரணாகத வத்சல. தத்துவநிதே தத்துவத்துக்கு, ஆத்ம ஞானத்துக்கு பொக்கிஷம் கருவூலம் போன்றவரே. சங்கர தேசிக மே சரணம் பவ. விதிதா ந மயா விஷத ஏக கலா ந ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ. ஹே குருவே, ஹே குருவே, மயா என்னால, ந விதித்தா அறியப்படல, விஷத உருப்படியா, ஏக கலா ஒரு வித்த கூட உருப்படியா என்னால அறியப்படல. உங்களவுக்கு எனக்கு தெரியாது,
உங்கள மாதிரி நான் ஆகல அப்படின்னு அர்த்தம். படிக்கலைன்னு அர்த்தம் இல்ல. கிஞ்சன காஞ்சனம் ந அஸ்தி. நீங்க எனக்கு தந்த ஒண்ணும் தெரியாத மூடனா உங்ககிட்ட வந்தேன். உங்ககிட்ட சிஷ்யனா இருந்து படிச்சேன். இப்ப எனக்கு நீங்க நிறைய வித்தை தந்துட்டீங்க. இப்ப இதுக்கு தட்சிணை தரணுமே. நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி. இதுக்கு நிகரா தரும்படியான தட்சிணை இந்த உலகத்திலேயே இல்லை. காஞ்சனம் பொண்ணு. பொன்னெல்லாம் தந்து எவ்வளவு பொண்ணு தந்தாலும் ஈடாகாது நீங்க எனக்கு தந்த வித்யைக்கு. இப்படி ஒரு இது இருக்கு. குரு பாதுகாப்பு ஸ்தோத்திரம் படிச்சோம் இல்லையா? அவரு நினைக்கிறேன், அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்தில், அதாவது சிருங்கேரி மடத்தினுடைய பீட்டாதிபதி சந்திரசேகர பாரதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தர்க்கம் எல்லாம் படிச்சுட்டு அதுல ரொம்ப வித்வான் ஆகியிருக்கும் போது பீட்டாதிபதி ஆக வேண்டிய அவசரம் வந்துச்சு. அவரை பீட்டாதிபதி ஆக்கியாச்சு. இனி பீட்டாதிபதி ஆன பிறகு வேற தர்ஷனம் எல்லாம் படிக்கணுமே. அப்போ ஒரு பண்டிதரை வச்சு வேற தர்ஷனம் எல்லாம் அவரு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்போ இவர் பீட்டாதிபதி. பீட்டாதிபதி ஆன ஒருத்தர் தட்சிணை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா பீடாதிபதிட்ட கிடையாது. சன்னியாசி பிச்சைக்காரங்கிறதுனால கொடுக்கறது தட்சிணை இல்லை. சேவை கொடுக்க முடியாது. சிஷ்யன் தன்னுடைய சேவை மூலமாகவும் தட்சிணை செலுத்தலாம். பீடாதிபதி சேவை பண்ண முடியாது, பீடாதிபதி ஆயிட்டதுனால. அப்ப என்ன பண்றது? காணிக்கை திருப்பி கொடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வித்தை கொடுக்கணும். அதனால நீங்க எனக்கு தர்ஷனம் சட் தர்ஷனம் சொல்லித்தாங்க, உங்களுக்கு நான் தர்க்கம் சொல்லி தரேன். அப்படி தானிக்கு தீனி சரி போயிருந்தி அப்படின்னு நான் இந்த இரண்ட இருக்கிற வித்தையை உங்களுக்கு தரேன், நீங்க உங்ககிட்ட இருக்கிற வித்தையை எனக்கு தாருங்க அப்படின்ட்டு தன்னுடைய வித்தையை கொடுத்ததாட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. உபனிஷத் படிக்கிறதுக்கு தர்க்கத்தை தட்சிணையா, தர்க்க வித்திய தட்சிணையா கொடுத்தார், உபனிஷத் வித்தியை ஏத்துக்கிறதுக்கு. அப்படி அது மாதிரி இங்க சிஷ்யர் சொல்றார். ஆமா, நியாயம் அப்படிங்கிறதே தர்க்க சாஸ்திரம் தான். இந்த ஷட் தர்ஷனத்துல நியாயம்னு சொல்றதே தர்க்க சாஸ்திரம் தான். அது அவரு படிச்சிருந்தாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். முதல் தர்ஷனம் அது. அப்போ மயா ந விதித்தா விஷதேக்க கலா, ஒரு கலை கூட, ஒரு வித்தை கூட தெரியாம வந்தேன். இப்போ உங்ககிட்ட நிறைய படிச்சுட்டேன். இதை நான் எப்படி ஈடுகட்ட முடியும்? பொண்ணு பொருளெல்லாம் தந்து ஈடுகட்ட முடியாதே. த்ருதம் ஏவ விதேஹி கிருபாம் சகஜாம். சகஜாம் கிருபாம். கருணைங்கிறது உங்களுடைய சுபாவம். அப்படி உங்களுடைய சுபாவமான கருணைய விதேகி தாங்க. துருதம் சீக்கிரம், சீக்கிரமே தாங்க. சங்கர தேசிகமே சரணம் பவ. சங்கரரே, தேசிகரே, என்னுள் எனக்கு தஞ்சமாக ஆவீராக அப்படின்ட்டு தோட்டக்காஷ்டகம். ஏதாவது கேள்வி இருந்தா
கேட்கலாம். சரி. நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணிக்கலாம் சார். பிரார்த்தனை. ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् हरिः ओम तत्सत् सर्वं